பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்தில் எப்போது போல இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, நாள்பட்ட அந்த சொத்து விவகாரம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பூஜை புனஸ்காரத்தில் அதெல்லாம் அப்படியே தவிடு பொடி ஆகிவிடும். ஸோ கண்டிப்பாக வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் போல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணிகிட்டே வாங்க. அதற்கான பலன் உங்களுக்கு விரைவில் கிட்டும். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு, நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்க. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, மே 20ஆம் தேதி, வைகாசி 6ஆம் நாள், தேய்பிறை அஷ்டமி. இன்னைக்கு மிக உகந்த நாள். யாருக்கு அப்படின்னா பைரவருக்கு. சிவனுடைய ஒரு உருவமாக இருக்கக்கூடிய, வடிவமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு தான் இன்னைக்கு உகந்த நாள். இந்த நாளில் நீங்கள் பைரவரை வழிபட்டால், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்ந்து உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த காலம் மட்டுமல்ல, கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு எல்லையில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த ஊரையே பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னா அந்த ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அதுதான் எல்லை தெய்வம் சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு தான் முதல் வழிபாடு. ஊருக்குள்ள என்ன விசேஷம் வந்தாலும் சரிங்க, கோவில் கொடை கும்பாபிஷேகம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அமாவாசை பௌர்ணமி எந்த நாளில் நம்ம என்ன விசேஷம் நம்ம பண்ணதாக இருந்தாலும் சரி, பூஜை செய்கிறதாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு தேங்காய் விடலை போடுவாங்க. யாருக்கு? ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்துக்கு. ஏன்னா ஊரையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த சாமிகிட்ட இருக்குது. அது இசைக்கியம்மனாக இருக்கட்டும், இல்லை சுடலைமாடன், கருப்பசாமி, இந்த மாதிரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு ஒரு தேங்காய் வடலையை போட்டு அதற்கு பிறகுதான் குலதெய்வ வழிபாடே பண்ணுவாங்க. இயற்கை சீற்றங்கள்லேருந்து எங்கள் ஊரை நீ பாதுகாத்துக்கோ, நோய் நொடிகள்லேருந்து எங்கள் ஊரை நீ பாதுகாத்துக்கோ, ஒட்டுமொத்தமாக இந்த ஊரை நீ பாதுகாத்துக்கோ, உங்களால் தான் நான் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு தான் உள்ள ஊருக்குள்ளேயே பூஜை புனஸ்காரத்தை ஆரம்பிப்பாங்க. இது இன்னைக்கும் கிராமங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கால பைரவர். ஸோ பைரவருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பூஜை புனஸ்காரம் போட்ட பிறகு தான் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வாங்க. இப்போது வண்டி வாகனம் நாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வாகனம் வாங்குறோம், 2 வீலராக இருக்கட்டும், இல்லை 4 வீலராக இருக்கட்டும், இல்லை குட்டி யானையாக இருக்கட்டும், இல்லை லாரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, வாங்கின உடனே நாம் எங்கே போவோம்? எந்த கோவிலுக்கும் போக மாட்டோம். குலதெய்வம் கோவில் கூட நம்ம போக மாட்டோம். முதல்ல பைரவருக்கு ஒரு தேங்காய் வடலை போட்டு அவருக்கு அந்த பூஜையை போட்டு நம்மளுடைய வண்டியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அதை ஏற்றி அவருக்கு தேவையான எல்லா பூஜை புனஸ்காரத்தெல்லாம் முடிச்சுட்டு வண்டியோட சாவியை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு, அப்பா வண்டி வாங்கியிருக்கேன் உன் புண்ணியத்தில், அதனால் இந்த வண்டியும் என்னையும் காப்பாற்று, வண்டி எந்த விபத்துலையும் மாட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த வண்டி வாங்கின நேரம் அடுத்தடுத்து நான் நிறைய வாகனங்கள் நான் வாங்கிட்டே இருக்கணும், நீ தான் நல்லபடியாக காட்டணும், நிறைய பொருளாதாரத்தை வண்டியை எனக்கு ஈட்டி தரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை பைரவர்கிட்ட நம்ம வச்சுட்டுருவோம். நான் வண்டி வாங்கினப்போ அப்படி தான் பண்ணேன், நீங்கள் வண்டி வாங்கினாலும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கால பைரவர் நம்முடைய ஆயுட்காலத்தை பாதுகாக்கக்கூடிய, நீட்டிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுனா இந்த கால பைரவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த நாள். இந்த தேய்பிறை அஷ்டமி என்பது பைரவருக்கு உகந்த நாள். மாதந்தோறும் உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறை கொண்டே இருக்கிறது. அதில் அஷ்டமி நவமி வந்துட்டே இருக்கும், மாதம் வந்துட்டே இருக்கும். அப்போ வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க. அதனால ஈவினிங் 4 to 6 ராகு காலத்தில் பைரவருக்கு நீங்கள் இனிப்புல சக்கரை பொங்கலோ கேசரியோ ஏதோ ஒன்று செய்து 5 வகையான எண்ணெயை பயன்படுத்தி 5 விளக்கு ஏற்றி நீங்கள் பைரவருக்கு வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. பைரவருடைய ஸ்லோகம் சொல்லி 108 முறையோ அல்லது 1008 முறையோ நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி பைரவருக்கு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீரும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை மறந்துடாதீங்க, செவ்வரளி மாலை தான் அவருக்கு போடணும். செவ்வரளி பூ அல்லது செவ்வரளி மாலை. இந்த செவ்வாய்க்கிழமை என்பது பைரவருக்கு மட்டுமல்லங்க, இன்னைக்கு அம்மனுக்கு முகந்த நாள். செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு, துர்க்கை அம்மனுக்கு, பைரவருக்கு.
அதனால துர்க்கை அம்மனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 3 to 4 அந்த ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ விளக்கு நம்ம வந்து போடுவோம். அவங்களுக்கும் வந்துட்டு செவ்வரளி மாலை நீங்கள் போடலாம், பூ வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி முருகனுக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு மிக சிறந்த ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை என்பது. அதனால முருகனுக்கும் செவ்வரளி தான் பிடிக்கும். ஸோ 3 தெய்வங்களுக்கும் வந்து நீங்கள் செவ்வரளி மாலையோ இல்லை பூவோ வாங்கி போட்டு நான் சொன்ன மாதிரியான இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. அதே மாதிரி கால பைரவருக்கு நான் சொன்ன இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுத்துட்டு இருக்குது. எல்லாரும் வந்து எதுக்காக ஓடுறோம், இந்த ஒரிஜினல் வயிற்றுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை நாம் வந்து சரி பண்ணணும். இயந்திர வாழ்க்கை மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். குடும்பத்தை கவனிக்காம, பிள்ளைங்களை கவனிக்காம, பொழுதனைக்கும் வந்துட்டு நாம் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எதற்காக அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய சந்ததிக்காக தான் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். பொருளாதாரம் நமக்கு தேவை, அடிப்படை தேவை வந்து நம்ம நிறைவேற்றணும். அது கூட வழி இல்லாமல் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த தேய்பிறையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி என்பது சிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவனுடைய மறு உருவமாக இந்த கால பைரவர் இருக்கிறதுனால சிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சிவாஷ்டமி அன்னைக்கு மறந்துடாமல் நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணுங்க. பைரவரை நம்பி அந்த சாவி, உங்களுடைய வண்டி இருந்ததுன்னா வண்டியோட சாவியை கொண்டு வைங்க. மென்மேலும் வந்து அவர் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு. தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் எனக்கு அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்குள்ளேயே எனக்கு வந்து இதை சரி பண்ணி நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து விளக்கேற்றி செவ்வரளி மாலை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அவர் நல்லா வந்து அவருடைய நாமம் சொல்லி நீ துதி பாடி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முருகனையும் இன்னைக்கு கும்பிடுங்க. துர்க்கை அம்மனுக்கும் விளக்கு போடுங்க. அதே மாதிரி பைரவருக்கும் வந்து நீங்கள் விளக்கு போடுங்க. கால பைரவர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால வாகனங்கள் எடுக்கும் பொழுதும் நீங்கள் வந்து பைரவரை வந்து வேண்டிக்கோங்க. வண்டியில் முன்னாடி கூட நீங்கள் பைரவருடைய புகைப்படத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் எப்போ வண்டி எடுத்தாலும் சரி, பைரவா நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன், நான் வந்து பயணத்துக்கு கிளம்பிட்டேன், நீ என் கூடவே இரு நீனு அப்படின்னு சொன்னேன்னா முழுக்க சச்சுரமாக உங்கள் கூடவே அவர் வந்து இருப்பார். நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து கோயிலுக்கு போகும்போது பைரவர்கிட்ட நான் வேண்டுவேன், சாவி வச்சு வேண்டுவேன். பாடி சிவன் கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு பைரவர் பெரிய சிலை இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பைரவர். நிறைய சிவாலயங்களில் அந்த பைரவர் சிலை இருக்கும். அதனால பைரவர் சிலை எங்கே இருக்குதோ பைரவர் தனியாக கோவில் இருந்து அதையும் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க. அடுத்த பதிவு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பதிவு, குலதெய்வம் பற்றிய ஒரு பதிவு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு எழுத நீங்கள் மறந்துடாதீங்க. எழுதினே இருங்க, நீங்கள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிட்டும். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.